ஹலோ எவ்ரிவன், இது 3வது பாட்காஸ்ட். சரி, என்னத்தை பேசலான்னு பார்த்தா டாபிக் கிடைக்கல. சரி, இவனுங்க தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்களே, அதுவாது என்னன்னு கேட்போன்னு கேட்டால் ரேண்டமாக பேசுகிறானுங்க. ரேண்டமே பேசிடுவோம் அப்படின்னு பார்த்தா டாபிக் கிடச்சிருச்சு. சரி, இப்போ ரேண்டமாக பேசுகிறதா டாப்பிக்காக பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதே பேசிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாப்பிக்கே பேச போகிறோம். டாபிக் என்னப்பா? இன்னைக்கு வந்து நம்ம ஃபீல் குட் மூவிஸ், அது இன்ஸ்டால இல்ல, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்ஸ்டால மிளகு ரசம் வேணும்னு கேட்டாரு. ரசம் வேணா கடையில வாங்க வேண்டியது. அவருக்கு மிளகு ரசம் தான் வேணுமா? ஆனா இன்னைக்கு அனுப்பிடுவோம். இன்னைக்கு மிளகு ரசத்தை கூட்டிட்டு வந்துட்டோம். எப்படியோ வணக்கம் சொல்லிருங்க. மிளகு மக்களே, இவர் தான் மிளகு ரசம். ரசத்தை பால்ல விட்டேங்க. சாதா ரசம் கிடையாது, மிளகு ரசம். மிளகு ரசத்தை கூட்டு வந்துட்டோம். எப்படியோ இனிமே அடுத்தடுத்த எபிசோடுக்கு இவர் கூட்டு வருவான்னு எங்களுக்கு தெரியல. இவரே பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பறந்து ஓடிடுறாரு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபீல் குட் மூவிஸ் பேசலாம்னு ஒரு ஐடியா. ஏன் வந்துச்சுன்றது தான் ஒரு காரணம் இருக்கு இதுக்கு. சச்சின் ரிலீஸ். ஆமா, ஏன்னா தியேட்டருக்கு போனியா நீ? இல்ல. அப்புறம் என்ன ஃபீல் குட் மூவி டாபிக் எடுத்து வந்த? ஜெயா டிவில பார்த்த படங்க அதெல்லாம். ஜெயா டிவில நான் வந்து அத்தனை வாட்டி பார்த்திருக்கேன். உனக்கு மெமரியில இருந்து அப்படியே ஃபுல் மூவி ரீகால் ஆயிருச்சு. ஆமா, சச்சின் படம் உங்களுக்கு ரீகாலே ஆகாதா? இல்ல, வடிவேலு தெரியாது. ஜெனிலியா ஏர்போர்ட்ல விஜய் ஜெனிலியா வரும், அதுதாங்க கிளைமேக்ஸ். சரி, படத்துல வில்லன் யாரு? வில்லனா? படத்துல வில்லன் ஏதோ டாபிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான். குண்டு சிம்பு நர்வஸ் ஆயிடுவாரு. சாரி, படத்துல வில்லனுங்க இருக்கான். நீ படம் பார்த்தியா? டெஸ்ட் பண்ண. இதுல எந்த வருஷ படம் இது? ஃபர்ஸ்ட் இது வந்து 2003 எனக்கு விவரமே தெரியாதப்ப டிவில வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் பார்த்தது நீ அப்பதான் பிறந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இல்ல, நம்ம இது ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஜெயா டிவில அயன் லேடி டிவில அது போடுவாங்க, அடிக்கடி போடுவாங்க. அந்த படம் ஏகப்பட்ட வாட்டி பாத்துருக்கேன். நீ ஏன்டா அடிக்கடி ஜெயா டிவி பார்த்த? ஃபர்ஸ்ட் அது வந்து எங்க அப்பா பாப்பாரு. டிவி பார்க்க மாட்டியா? படத்துக்கான உண்டான சேனல்ஸ் கலைஞர் டிவி பார்க்க வேண்டிய ஃபேமிலி ஆச்சு. அதாவது இப்போதைக்கு வேணாம், கான்ட்ரோவர்சி இப்ப வேணாம். அது நான் மட்டும் தான், எங்க அப்பா கிடையாது. எங்க அப்பா கரெக்டா தான் பாத்திருக்காரு. அவரு கரெக்டா தான் பாத்திருக்காரு, என்னையும் பார்க்க இல்லை. அதான். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுக்கு இவ்வளோ பழைய படத்தை வந்து ரீலீஸ் பண்ணி அதுவும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ ஸ்டோரி எல்லாம் போடுறாங்க. வந்துட்டு அனில் விஜய்னு சொல்லிட்டு பிரசன்டேஷன் போட்டாலே பார்ப்பானுங்க. சச்சின் இல்ல, புலியை ரிலீஸ் பண்ணு, வாவ் வாரணமயம் தான் திட்டாங்க. அதுக்கும் தான் கூட்டம் போச்சு. வாரணமயம் நல்ல படம் தானடா. சச்சின் நல்ல படம் இல்லையே. சச்சின் நல்ல படம் தாங்க, அதுக்கு என்னங்க பிரச்சனை? சச்சின் நல்ல படம் இல்லையா? நல்லா இருந்துச்சு, ஒத்துக்கலாம்டா. படம் நல்ல படம் இல்ல, அது ஒரு ஃபீல் குட் படத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு செட் ஆகும். அந்த டைம்ல அந்த ஏகப்பட்ட ஃபீல் குட் படம் ஓடுச்சு. இந்த படம் ஓடல, அப்பவே தெரிஞ்சுக்க வேணாம். இந்த படம் ஓடலையா? இந்த படம் ஓடவே இல்லை. என்ன சொல்றீங்க? அப்புறம் ரிலீஸ் பண்ணீங்க? ரிலீஸ் பண்ண அந்த படத்தை அப்போ ஓடி இருக்குது. ஆனா இவனுக்கு எப்ப பேசினாலும் எனக்கு தெரியாதுதான் பேசுவானுங்க. என்னடா என்ன ஃபீல் குட் அந்த படத்துல? ஃபர்ஸ்ட் என்ன படம் அப்படி என்ன இருக்கு? சச்சின் காமெடி சீன்ஸ் எல்லாம் பார்த்து ஞாபகம் இல்லை. நான் 4 வயசு அவ்வளவுதான்டா படமே. அவ்வளவுதான்டா படமே. இது ஆதித்யா சேனல்ல பார்த்த காமெடி சீன்ஸ் அது மட்டும் தான் ஞாபகம். அவ்வளவுதான்டா படம். அதுக்கு நடுவுல ஒரு 2-3 பாட்டு இருக்கும், அது சன் மியூசிக்ல பார்த்துருப்பேன். கதையை சொல்லு நீ, படத்துல என்ன கதை? கதை என்ன வரும்? ஜெனிலியா காலேஜுக்கு வருவா, விஜய் இருப்பான் அந்த காலேஜ்ல. விஜயும் வடிவேலு இருப்பாங்க. அவங்க வடிவேலு எல்லா வருஷமும் ஃபெயில் ஆகி பாஸ் ஆயிட்டு இருப்பாங்க. காமெடி ட்ராக்கே ஒரு படத்துக்கு ஒரு நிமிஷம் இருங்க. வடிவேலு எல்லா வருஷமும் ஃபெயில் ஆகி பாஸ் ஆகணும். ஒண்ணு ஃபெயில் ஆகணும், இல்ல பாஸ் ஆகணும். அது எப்படி ஃபெயில் ஆகி பாஸ் ஆகும்? பொழுதன்னைக்கும் படிப்பு தான், வாயில பாஸ் மட்டும் தான் வருது. சொல்லி விடுவோம், என்ன ஆயிரும்? யாரும் தெரிய போகுது. கதையாடா கேட்ட கதை? ஆமா, இது காலேஜ் ஊட்டின்னு சொல்லிட்டு ஃபுல்லா புகை போட்டு வச்சிருப்பானுங்க. ஊரு ஃபுல்லா புகை போட்டு, ஆமா புகை போட்டு வச்சுட்டு. ஃபன் ஃபேக்ட், நாளைக்கு நான் ஊட்டி கிளம்புறேன். சரி, ரைட். மிளகு ரசம் வேணும்ன்றவனா ஊட்டிக்கு போங்க, இதுதான் தெரிய வேண்டியது. எடிட் பண்றதுக்கே ஒரு மாசம் இல்ல குண்டு சிம்பு நினைச்சாருன்னா நைட்டா பப்ளிஷ் பண்ணுவாரு. நாளைக்கு காலையில ஊட்டியில பாக்குறாங்க. ஊட்டியில தூக்குறவனு. ஃபார் யுவர் கைண்ட் ரெஃபரன்ஸ், இன்னைக்கு டேட் 30ஆம் தேதி ஏப்ரல். காலையில தேதி ஊட்டிக்கு போனீங்க, நீங்க மிளகு ரசத்தை பார்க்கலாம். கமெண்ட்ல ரிட்டன் ஐபி அட்ரஸ் போடுவாங்க. ஆடியோ பாட்காஸ்ட்ல ஐபி அட்ரஸ் தான் வராதுடா.
பேய் எடுத்தாலும் பேசுனது இங்கே அவர் அங்க போறாங்க அப்லோட் பண்றதெல்லாம் வரும். யூடியூப்ல போடுங்க, யூடியூப்லயும் போடுவோம். அதெல்லாம் சொல்ல கமெண்ட்ல எல்லா சேனல்லையும் பண்ணுவோம். யூடியூப்லயும் இருக்கு, நாங்க யூடியூப்லயும் போடுறோம். ஒன்லி ஃபேன்ஸ் கூட வேணும். அது வந்து மிளகரசம் வேணும்னு கேட்கறவங்களுக்கு. மிளகரசம் ஒன்லி ஃபேன்ஸ் வச்சிருக்காரு. ஆமா, இன்னொரு வாட்டி நீங்க மிளகு ரசம் வேணும்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல ரெசிபியா போடுறோம். எனக்கு என்னமோ லெஜண்ட் மிளகரசம் போட்டு சீக்கிரம் லெஜண்ட் மிளகு ரசத்தை போடுறதுக்குள்ள நீங்க போட்டுருங்க. லெஜண்டுக்கு அந்த கொடுப்பனை கிடையாது, இயலாது அவரால. லெஜண்ட் நினைச்சா போடுவாரு. சரி ரைட். ஃபீல் குட் தானே ஆரம்பிச்சீங்க. டாபிக் எங்கேயோ கொண்டு போயிட்டு ஃபீல் குட் தான் போடுறவங்களுக்கு இதெல்லாம் எடிட்டிங்ல தூக்கிடுவாங்க. இல்ல இல்ல போட்டுருவோம். அன்கட் வெர்ஷன் ஸ்பெஷல் ரிலீஸ் இன்னைக்கு. ஆமா, எக்ஸ்ட்ரா காசு வாங்கி கொடுக்குறோம். மேரானாம் அப்துல் ரஹ்மான் நீங்க அன்கட்டுங்கிறீங்க. மக்களே மிளகு ரசம் இப்படிதான் ஜோக் அடிப்போம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இதுதான் மிளகு ரசத்தோட ஜோக். வாண்டடா கேட்டீங்கல்ல, சாகுங்க அவ்வளவுதான். கேட்டு சாவுங்க. இதெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன் நானு. ஆனா பாவி, இன்னைக்கு மிளகு ரசத்தை தூக்குறோம். ஓகே, நீங்கடா தூக்குற வேணான்றுவானு. மிளகு ரசம் வேணாம், தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. ஒன் நைட் ஸ்டாண்டா போயிட்டு வாடா. ஒரு நாள் தான், 2 நாள் தான் ஆகாது. ஒரே நாள்ல விட்டுருவாங்க. ஒரே நாள்ல விட்டா பரவாயில்ல, நைட்டு போய் ஸ்டாண்ட். ஓகே சரி, ஃபீல் குட் மூவில என்ன மூவி பத்தி பேசலாம்? ஒரு படம் இல்லைங்க, நம்ம ஏதாவது ஒரு படம் அது வேணாம், அதனால சொல்றேன். இப்போ நம்ம வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃபீல் குட் மூவிஸ்லாம் அந்த அளவுக்கு வந்திருக்காது. ஃபீல் குட்னாலே பழசு மூவி தான். அந்த படம் தியேட்டர்ல பெருசா ஓடல. மெய்யலகன்னு அந்த காலத்துல வந்தது பாரு, அந்த டயத்துல இப்போ சச்சின் படம் சொன்னாங்க. 15 வருஷத்துக்கு பின்னாடி, அதெல்லாம் 15 வருஷம்ன்றது ரொம்ப பின்னாடி. அதெல்லாம் டைனோசர் வாழ்ந்த காலம் தான் சொல்ல போனா. அந்த ஹீரோ பேர் என்ன? எந்த ஹீரோ பேரு? மணிகண்டன். அவன் நடிக்கிற மோஸ்ட்லி எல்லாம் அவனே 3 படம் தான் நடிச்சிருக்கான். அது 3மே ஃபீல் குட் தானே. 3மே ஒரு வருஷம் தான் வர்றது இல்ல. நான் சொல்ல ரொம்ப கம்மியா வருது. நான் சொல்றேன் குட் நைட் குடும்பஸ்தன் நடிச்சான். லவர் தான் நடிச்சான். லவர் ஃபீல் குட்னு சொல்ல முடியாது. டாக்ஸிக்ல சொன்னீங்க நீங்க. டாக்ஸிக் எப்படா ஃபீல் குட் ஆச்சு? டாக்ஸிக்கா இருக்கு. டாக்ஸிக்கா நல்லா இருக்கு. கண்ட்ரோல் பண்ண வாட் கைண்ட் ஆஃப் ஃபீல் குட் இஸ் திஸ் ராடே? இப்போ ஃபீல் குட்னா நான் எப்படி சொல்றேன், இப்போ நம்ம 2010ல இந்த படம்டா, அந்த உதயண்ணா படம்லாம் வந்திருக்கு. ஓகே ஓகே, அந்த டைரக்டர் ராஜேஷ் டைரக்டர் வந்து 4 படம் எடுப்பான். உதயண்ணா இன்னொரு இருக்குடா, அப்படியே கருப்பு சவந்த சாயத்தை பூசுன வெளுத்து போடுவேன். அது அப்புறமா பேசு உதயண்ணா தான் கிடைச்சாரு அவனுக்கு. உதயண்ணா நல்ல படம் நடிச்சிருக்காருல, சொல்ல வேணாமா? எது நல்ல படம்? ஓகே ஓகே, ஹன்சிகா நல்லா இருப்பாங்க, பாத்திருக்கியா? ஹன்சிகா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லு. உதயண்ணா த பிளாட் ஹன்சிகா. இல்ல, அதை விட மனிதன் படத்துல ஹன்சிகா நல்லா இருப்பாங்க. நல்லா தான் இருப்பாங்க. அப்ப நீ ஹன்சிகாவை தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்க, உதயநாள் இல்ல. அவங்க கம்மியா தாங்க வருவாங்க. உதயனா தான் ஃபுல் ரோல் எடுப்பாரு. எந்த ரோல் எடுத்திருப்பாரு? லாயரு என்ன பண்ணுவாரு? வாத என்னங்க பிரகாஷ் அழகா வாதாடுவாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, சும்மா இருங்க. வாதாடுவாரா உண்மையிலே? வாதாடுறாரு அப்படியாடா? இர்ஃபான் தவறு எதுவுமே பண்ணலையே. ஆமா, சட்டத்து முன் தவறு எதுவும் பெருசா பண்ண குழந்தைய தொப்புள் கொடி அவனே கட் பண்ண, அது ஒரு தப்பு. அதுல ஒரு தப்பு இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், கான்ட்ரோவர்சி டாபிக்ல போகுது. ஜெண்டர் ரிவீல் பண்ணா அது தப்பா? அது என்ன தப்பு இருக்கு? ரிவீல் பண்ணிட்டா இது தப்பு. எல்லாம் சீக்ரெட் மெயின்டைன் பண்றான். ஒருத்தன் பாரு நேர்மையா இருக்காவே. யாருக்கு? ஐயா, ஃபீல் குட் மூவிஸ் பேசுவோம். இது பொலிட்டிக்கல் டாபிக், நான் அப்புறமா வருவேன். அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. தண்ணி பிரச்சனை எல்லாத்துக்கும் வரலாமா? அடி இருக்கு, இருமானுக்கு அடி இருக்கு. இருமானை அடிக்காம அடிக்க கூடாது. சேர்த்து உதயனா மேல கைய வச்சிருவியா நீ? குண்டு சிம்புவை தாண்டி கைய வச்சிருவியா? இருங்க இருங்க, ஆட்சி மாற்றம் எல்லாரும் கை வைப்பானுங்க. வெயிட், பாலிடிக்ஸ் இப்போதைக்கு வேணாம். அதுல இருக்கு பாலிடிக்ஸ் வேணாம், நம்ம அப்புறமா பேசிப்போம். பத்தி பேசுறீங்க, பாலிடிக்ஸ் இல்லாம எப்படி? அவன் தவக்கைய பத்தி பேசல. நான் வந்து வெற்றி தலைவர் விஜயை பத்தி பேசுறேன். தளபதி விஜயை பத்தி பேசுறேன் நான். இளைய தளபதி விஜய். இளைய தளபதியா இருந்த காலத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த டைத்துல நிறைய ஃபீல் குட் மூவி, சுறா, திரும்ப சச்சின்
இங்க பாருங்க, விஜய் ரொம்ப அடிச்சோம்னா நம்மள அடிச்சிருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஆகிறதே 10 பேர் தான், அடிச்சுக்கடா போட ஓவர பேசுவோம். சரி ரைட். இல்ல அந்த டயத்துல வந்து நம்ம நிறைய ஃபீல் குட் மூவிஸ் வந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு வருதான்னா கிடையாது. சொல்றானே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேன். எந்த டைம்டா நம்ம 4 வயசு. சரி ஓகேவாடா. நீ ரொம்ப பேசுற, ஏதாவது அடுத்து ஒரு படம் சொல்லு. ஏன் இப்ப சொன்னல, ஓகே ஓகே சொன்ன பாசன்கிற பாஸ்கர் நீ சொல்ற. அதாவது 2002ல இருந்து 10 2010 சொல்றேன். சச்சின் படத்துக்கும் அதுக்கப்புறம் உள்ள டயத்துக்கும் இடையில எதுவுமே உனக்கு தெரியல, ஃபீல் குட்டே பார்க்கல. ஜெயா டிவில படம் போடலையா? அலைப்பாயத்தை பாத்திருக்கீங்களா? அது ஃபீல் குட்டடா டேய். அது லவ் ஸ்டோரி. ரொமான்ஸ் அது லவ் ஸ்டோரி. ஹோல்சமான லவ் ஸ்டோரினா ஃபீல்ஸ் நல்லா தானே இருக்கும். அட வாலியும் சொல்லுவேன். மாலியும் சொல்லுங்க. நல்லா என்னடா ஏய் உங்களுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா நீங்க சூரிய வம்சம் மாதிரி ஒரு ஃபீல் குட் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ ஓச்சி பாயாசம் சாப்பிட்டு அதெல்லாம் டாக்ஸிக்கோட உச்சண்டா. அதெல்லாம் அந்த காலத்துல டாக்ஸிக்னு தெரியல. என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு. அப்படிதான் நீங்க பாட்காஸ்ட் பண்ணுவானுங்க என்ன விட்டுட்டு. என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு. நீ வராம கட்டிலே வர சொன்னா வீட்டுக்கு ஓடிட்டு இப்ப வந்து கூப்பிட மாட்டாங்க. பிரச்சனை போஸ்ட் பண்ணல ஓட்டா விட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஆமா ஒண்ணு இல்ல, ஏதோ வேலை பார்க்கறேன். ஓ முத்தி எங்க ஓடுது எனக்கு. மாடு டெரஸ்க்கு கிட்டறா மாடு வருது. இது அந்த ராஜேஷ் டைரக்டர் சொல்லப்போ சிவா மனசுல சக்தி என்ன அருமையான படம். எத்தனை வாட்டி பார்த்துருப்போம் சந்தான காமெடி எல்லாம். அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி நல்ல ஒரு காமெடி ட்ராக்கும் இருக்கும். அது நான் படம் வந்து ஒரு கதையே ஒரு மாதிரி ஹோல்சம். இப்போ நீங்க சொன்ன அந்த எல்லா அரண்மனை படமும் சொல்லக்கூடாது. அரண்மனை 1 ஓகே. சூரி காமெடி கட்டுப்படி தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. படம் எடுத்ததே காமெடி தானடா. சூரி காமெடி பிடிச்சிருந்துச்சுன்னா பாரு, நீ ஒரு 100 வாட்டி கூட பாரு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அரண்மனை 1ங்கற சூரிய வருவான், 2 தான் சூரிய வருவான், 3லயே எதிரே வருவான், 2ல தான் சூரிய வருவான். அப்படியா? ஆமா சரி, ஏதோ ஆமா, நல்லா இருக்காது. சந்தானம் தலைவர் ஐயோ ரொம்ப மோசமாச்சே. யோகி பாபு வரைக்கும் போயிட்டு 4வதுல காமெடியே வேணாம் எவனுமே வைக்கல. அவன் உண்மையில காமெடி என்ன இருக்க மாட்டேன். யோகி பாபு இது 4லயா? ஆமா 4லயா? ஆமாண்டா. அதான் 1 2 3 4க்கு வித்தியாசம் தெரியாம வீல் கூட பத்தி பேச வேண்டியது. போய் எல்லாரும் ஷேப்ல அடிக்கிறாங்க. குண்டு சிப்பு நல்லா மாட்டி விட்டார். இந்த டாபிக் எடுத்து வந்திருக்கேன். செல்ல குட்டி சாவடி. ஐயா அதான் அந்த சிவா மனசுல சக்தி படம் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து யூத்தா படம். ஆமா அது எப்போ வந்துச்சு? early 2000. எஸ்டே சூர்யா முத படம் தானே அது? எஸ்டே சூர்யா தாங்க டைரக்டர். இதுக்கு விஜய் படம் தானே பேசுற படம் தான். உனக்கு கூட தெரியவே மாட்டேங்குது. அது அவனுக்கே அதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நியூவா யூத்தா அது? நியூன்னு ஒரு இவனு படம் வந்து அவன் நடிச்ச படம்டா. ஓ எஸ்டே சூர்யா நடிச்ச படம். ஓகே விஜய் வச்சு எடுத்து படம். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நியூனா இந்த நிறைய நல்ல பாட்டு இருக்குமே, அந்த பாடமா? ஏங்க நிறைய நல்ல பாட்டு தான், பொதுவா பேசக்கூடாது. என்ன பாட்டு? ஏதாவது ஒரு பாட்டு. நான் ரெடிதா வரவா. ஐயா நல்லா பண்ணுதுன்னு அப்படிதான் தோணுது இருக்கு. அது அன்பே படமே வா. டேய் அது அன்பே ஆறுவரே தான் படமே. அன்பே ஆறுவரே. இது வந்து மயிலிறகை பாட்டு வருமே அந்த படம். அந்த படமா? எனக்கு அது எந்த இது படத்துலயுமே வந்து படம் நான் நிறைய பாட்டு அந்த பாட்டு நினைக்கிறேன். அந்த காலையில் கண் விழித்தாலும் கை தொடும் தேவதை பட்டரும்ல. பாத்தியா, அது ஃபீல் குட். அது என்ன படம்? நியூ. நியூவா? ஆமா இல்ல இல்ல, அது வந்து இந்த வியாபாரியான அது வேற பாட்டு. அது வேற அம்மா பாட்டு. அம்மா நான் சும்மா டேய், ஏய், அது வேற பாட்டு. இல்ல இல்ல, காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்க. காசு இல்ல. காசு ஃபீல் குட் தான். அந்த மூவி பேர் எனக்கு தெரியும். சரி குண்டு சிம்புன்னு வச்சுரு. நீயே சிம்பு படத்தை சொல்லாம இருந்தா இப்படி ஒரு சின்ன படம் மாதிரி. ஏன் கோவில் படம்? ரொம்ப வந்து ஃபீல் குட் படம் நடிச்சது. கோவில் காலத்துல கோவில் எந்த டயத்துல இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க. அப்போ வந்து அவன் குண்டு சிம்புவே கிடையாது. குண்டு சிம்பு வந்து இட்ஸ் அன் எரா. குண்டு சிம்பு சீசன்ல ஒரு படம் நல்ல படம் இருக்கு. குண்டு வந்தா ராஜாவா தான் வருது. அதுதான் ஃபீல் குட். வெளுத்துருவேன் நானே. ஃபுட்பாலர்ஸ்க்குலாம் சொல்லுவோம்ல, பிரைம் நூடுல்ஸ் ரொனால்டோ, அந்த மாதிரி குண்டு சிம்பு ஒரு ஏரா. அந்த பீரியட்ல வந்து அவ்வளவுதான் மாசா இருப்பான் ஆளு. நான் அந்த கேரக்டர் தான் எடுத்திருக்கேன். கோவில்ல வந்து ஹரியோட முத படம்னு நினைக்கிறேன். ஹரிக்கு முத படம் இதுடா. என்னதுங்க? இந்த மாதிரி ஒரு 4 ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு எல்லாரும் வச்சுக்கலாம். பேசிட்டு இருக்கானுங்க. எதை பேச கூப்பிட்டா எவனுக்கு என்ன படம் ஃபர்ஸ்ட், எவனுக்கு ரெண்டாவது படம். அவர்தான் இங்க ஆரம்பிச்சு சரி, அப்ப விக்ரம் படம் தான். ஒரு டாபிக் அருள் அந்த மாதிரி படங்கள். ஆமா விக்ரமே வந்து நிறைய படம் முன்னாடிலாம் நடிச்ச படம் தூளு அருள் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் பார்க்க. அன்னியன் சூப்பரா கமர்ஷியலா இருக்கும். கமர்ஷியல் நல்ல ஃபீல் ஆனா நல்ல படம். அன்னியன்லாம் நல்லா இருக்கும். அன்னியனும் கமர்ஷியல்.
இல்ல ஃபீல் குட் படம் இல்ல ஃபீல் குட்னா டிஃபைன் பண்ணுங்க யாராவது. என்ன நீங்க எல்லாத்தையும் கலந்துருக்கீங்க? ஹோல்சமான ஒரு கதை இருக்கும்டா, இல்ல ஒரு டிராமா, ஒரு எதுக்கு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க. ஒரு ஃபேமிலி டிராமா, லெஜெண்ட் மூவி மாதிரி அப்படி சொல்லுங்க. இப்படி சொல்லினா ஒரு கை முடிச்சிருப்பல. அது ஃபீல் குட். அவனுக்கு மட்டும் தான் ஃபீல் குட். பொழுதன்னைக்கு ஃபீல் குட்னே இருந்ததுனால கமல் சார் படங்கிறதே மறந்துடுச்சு. டைம் கிடைச்சதுன்னா அதே ஒரு கை பாக்கலாம். ப்ரொடக்னிஸ்ட் அன்டகனிஸ்ட்ல கிளாஸ்ன்ற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் சீன் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமா, இல்ல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடக்கிற ஒரு கதை, அப்படி அந்த மாதிரி போறோம். யூத் எடுத்துக்கூடா. யூத் என்னடா கதை தெரியாது, என்ன படம் பார்க்கல. மெய்யலன் பாத்துக்கல. மெய்யலன் என்ன கதை? இப்ப இவர் சொன்னது புரியுது. ஏங்க இவன் 2020க்கு அப்புறம் தான் இவன் கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. 96 பத்திரிக்கையா? அது ஃபீல் குட்டா? ஆமா, அந்த மாதிரி தான். அது ஹாரர் ஹாரர் ஜானுவா? இல்ல இல்ல, நமக்கு லவ் ஃபெயிலியர் இருந்தா ஃபீல் குட்டா இருக்காது. சூப்பர்ப்பா. நான் சொல்லுவேன், நீங்க பாருங்க என்ன சொல்றான்னு பாருங்க. என்ன சொல்றான் படத்துல ஃபீலிங் உள்ள குட்டாவும் இல்லையா? 96க்கு அப்போ நீ வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கணும். அது கக்கோல்டு 10 வருஷம் நீ கக்கோல்டு வேணும்னு கேட்டாங்களோ. அடுத்தவன் பொண்டாட்டி விட இல்ல இந்த எபிசோடுக்கு நீ கரெக்ட்டா இது போடு. என்ன இப்ப பார்த்தா உனக்கு அது பூங்கரிசமா தான் இருக்கும் உன்னோட ஏஜுக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சரியா. இவர் காலேஜ்ல 2 ஃபிகர் வச்சிருக்காரு போல இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப முட்டி முடுக்குறாரு. குடும்பத்துல வேலை பார்த்து ஒண்ணு பண்ண அண்ணி கேட்க போறாங்க, அண்ணன் செருப்பால அடி டக்குன்னு பாத்து கூட எவ்வளவு வருது. நீங்க வேற யாரோ நினைச்சு என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணாச்சியே கிடையாது. அண்ணாச்சி இல்ல இல்ல இல்ல, நான் மாதளம் படம். இத கட் பண்ணிருங்க. லெஜெண்டோட ஜோக்ஸ் இப்படிதான் இருக்கும். லெஜெண்டரியா தான் இருக்கும். அழகரசா அப்படின்னா லெஜெண்ட் இப்படி 2 பேரும் இருவேறு துருவங்கள். லெஜெண்டரி பேசலாம் கேட்டீங்கன்னா கேஸ் ஆகும். ஹெட்செட்டை போடாம இந்த எபிசோட கேட்டுறாதீங்க. மிளகு ரசம் விளையாண்டு தள்ளி இருக்காரு. நான் ஆரம்பிக்கவே நீங்க ஏதோ கேட்டுக்கோங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் கொஞ்சம் சாதுவா பேசி சாதுவா அதிகம் 10 மணிக்கு போடுவாங்க. ஆமா, இப்பெல்லாம் காமெடி பண்ணா கேஸ் போட்டுறாங்க. ஐயோ பயமா இருக்கு. காமெடி பண்றாங்க. நீ ஆஃபென்சிவ் காமெடி பண்ணா கேஸ் தான் போடுவாங்க. ஹராஸ்மென்ட் பண்ணா கண்டிப்பா கேஸ் போடுவாங்க. பாட்காஸ்ட்ல பேசுறது எப்படி அவங்க ஹராஸ்மென்ட் எடுத்துப்பாங்க? அஃபெண்ட் ஆயிட்டாங்கன்னா அது அவன் பொது தரப்புல பேசுறது அவனே எடுத்து நெஞ்சில குத்திக்கிட்டான். ராம் ஜானுவ பிடிச்சு யாருக்கும் இல்லைன்னு சொன்னா யூடியூப் சேனல் இருக்கு, அவங்க நடத்துறாங்க. தெளிவா சொல்றாரு. யூடியூப் சேனல் என்னதுடா ராம் ஜானுனா? அடப்பாவே. அதுக்கு அவங்க வச்சாங்க நம்ம பொறுப்பா முடியும். சரிங்க, தெளிவா சொல்லுங்க. அவங்க என்ன விட்டா என்ன காப்பிரைட்லாம் வாங்குவாங்க நேமுக்கு? கல்கொல்ன்றாங்க அவங்க. அவங்க அதுவே இல்ல. எல்லாரும் இந்த எபிசோட கேட்டுட்டு ஏதோ 2 டாபிக் பேசுறாங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்க போறாங்க. யாரா இருந்தாலும் ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, நாங்க வேணா மேல ரசித்து அனுப்பி வைக்கிறோம். கிளாரிபிகேஷன் மன்னிப்பு கேட்கறதுக்காக. நல்லா கால்ல விழுந்து சரி சரி மலரசத்தை அடிச்சது போதும். டாபிக் உடனேதான் அடிச்சுட்டு இருந்தோம். இப்பதான் மலரசம் இல்ல மிளகரசத்தை அடிச்ச போகும். என்ன அடிங்க அப்படி இல்ல, சிம்பு தானாக வந்து விழுகிறார். டாபிக் பத்தி இது கலாய் செஷனா மாறிட்டு இருக்கு. இல்லைங்க, இப்ப நம்ம இது சீனு ராமசாமி இருப்பார்ல டைரக்டர். இந்த படம் ஞாபகம் இருக்கா? தர்மதுரை ஞாபகம் இருக்கா? தென்மேற்கு பருவக்காற்று. விஜய் சேதுபதியோட டைரக்டர் சொல்றேன். படம் பேர் தர்மதுரை தான்டா. அந்த ஆளு வந்து எடுக்கிற படம்லாம் வந்து மோஸ்ட்லி இப்படிதான் நல்ல ஒரு ஃபீல் குட்டான படமா இருக்கும். அதெல்லாம் பாத்திருக்கியா நீ? தர்மதுரை பாத்திருக்கியா? நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சுல்ல, அதுதான் ஃபீல் குட் படம். அப்படிதான் இருக்கும். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு லவ் அந்த படம் ஹோட்டல் வச்சு நடத்துவான்ல அந்த படம். அது நல்லா இருக்கு. அதுவும் லாக்டவுன்ல வந்த படம் தானே அது. நித்தம் ஒரு வானம்னு ஒரு அமோகமான படம் இருக்கு, அசோக் செல்வனோட. தெரியலையே, ஓடிடி மாதிரி கைண்ட் ஆஃப் லவ் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் பண்ற ஒரு டிராவல் தானே அது. ஆனா அதை பார்த்துட்டு ஒரு 4-5 பேரை பாருங்க நான் சொன்னேன். அதனால நல்லா இருக்கும், நீங்களும் பாருங்க. எவனா வந்து என்ன கதை சொல்லு பாத்தா தெரியாது. நான் பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு, அதனால நீங்க பாருங்க.
அந்த மாதிரி லேட்டஸ்டா ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது அந்த ஃபீல் குட் மூவிஸ்? ரொம்ப ஒரு நல்ல ஒரு படம் புலிகுத்தி பாண்டி. அதுதான் உண்மையான கற்கோள். அனைவரும் பார்க்க வேண்டிய படம், குடும்ப படம். குடும்பம், ஆமா, குடும்பம் கொண்டாட வெற்றி. அந்த another feel good movie டா. குட் படம் இல்ல, புரியல. பண்ணாதீங்க. ஆமா, இந்த 2 ஓடுகளையும் மடக்கி இப்போதைக்கு ஓடுகளை கலத்தி வச்சுட்டு பேசுங்க தோழரே. அது உங்களுக்கு மட்டும்தான் அது ஃபீல் குட். நீங்க மட்டும் பாக்குறதா இருந்தா ஒன்லி ஃபேன்ஸ்ல அப்லோட் பண்ணி பாருங்க. ஏன் தியேட்டர்ல போட்டுட்டு எல்லாரும் நான் சொல்லுவேன். பட் எத்தனை பேருக்கு ஃபீல் குட்டா ஃபீல் ஆகல? மயக்கம் என்ன? நல்லா தான் இருக்கும். நல்ல படம். தனுஷா? ஆமா, பெருசா ஓடல படம். பட் எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும். மயக்கம் என்ன நல்ல படம் தான். நான் குடிச்சிட்டு ஆனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அந்த பாட்டு மட்டும் தான் சன் டிவில கேட்டு. பையன் பேர் என்ன? விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு ஒரு படம் நடிச்சிருப்பான், புலிகுத்தி பாண்டி. மறுபடியும் வந்தாச்சு. விக்ரம் பிரபு நினைச்சான் அவன் கீர்த்தி சுரேஷ் படம் தானே அது? மாலை நேரத்து மயக்கம். மாலை நேரத்து மயக்கமா? ஆமா, சம்திங். அவன் லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அது நல்லா இருக்கும். நல்ல சன் டிவில என்ன படமே தெரியாதுங்க. ஆமா, எனக்கும் தெரியல. நான் ஏதோ டிவி சேனல். விக்ரம் பிரபு காலேஜ் ஸ்டூடெண்டா வரும். பார்க்க நல்லாவே இருக்க மாட்டான். என்னடா படம் இவ்வளவு சிரிப்பா இருக்கும் பார்க்க ஆரம்பிச்சா. அடிமாட்ட அந்த ஹைட்ல இருப்பான்டாவே. கீர்த்தி சுரேஷ் அப்போ படம் இந்த பெரிய படம் எதுவும் நடிக்காம சின்ன சின்ன படம் தான் முடிஞ்சிருந்துச்சு நினைக்கிறேன். ஆமா, அந்த டைம் அது. அவன் அந்த அளவுக்கு பெரிய ஹீரோயின் ஆகல. அந்த டைத்துல நடிச்ச படம் அது. சின்ன வயசு கீர்த்தி சுரேஷ். சின்ன வயசு இல்ல கீர்த்தி சுரேஷின் ட்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியும். ட்ரெண்ட் ஆகாத, அதாவது ரஜினி முருகன் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆன படம் நினைக்கிறேன். ஆளு பார்க்கவே வேற மாதிரி இருப்போம். அப்ப இப்போ ரொம்ப கேவலமா இருக்கா? இப்ப இல்ல, நான் முன்னாடி சொல்றேன். ரஜினி இல்ல, புரியல என்ன எதுவும் டெஃபினிஷன் இருக்கு அதுல? இல்ல, கொஞ்சம் ரொம்ப வெயிட் ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லி ஆகுறேன்னு தெரியல. பட் சர்ஜரி பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல, வெயிட் தான் குறைச்ச மாதிரி வெயிட், ஆனா ஒரு மாதிரி ஆயிட்டா. லிப்ஸ் வந்து சர்ஜரி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. சாமி ஸ்கொயர்ல டிஃபரண்டா பாத்தியா? அவ்வளவு நான் பாக்கல. முன்னாடி அவ லிப்ஸ் வெளியவே தெரியாது, இப்ப ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. கடிச்சிருப்பானுங்க. யாரா சொல்றேன்? கல்யாணம் போதில்ல. சரி, ஓகே. ஃபீல் குட்ல குட் மட்டும் நிறைய போற மாதிரி இருக்கு. ஃபீல் தெரியலையே. மூணு கூட எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? அது ஃபீல் குட்ல எப்படிங்க வரும் அது? மூணு ஏங்க கம்யூனிசம் தான் பேசுவாங்க. என்ன ஃபீல் குட்ன்றீங்க? அப்படியே அடுத்த அரசியல் எப்படி உள்ள நல்ல, ஆனா நல்லதா வருவேன். நெஞ்சுக்கு நீதி வருவேன். அடுத்து எங்க அண்ணனோட படம் நெஞ்சுக்கு நீதி. இது உதயனா போலீஸ். வாட் ஆர் யூ டூயிங்? வாட் தி ஃபக் இஸ் திஸ்? இல்ல, அது வேற. நெஞ்சுக்கு நீதி ஒரு ஊருக்கு போயிட்டு எல்லாருமே ஏதோ ஒரு ராஜாவா இருந்தா யாருதான் அது சரியானதுங்க. தியேட்டர்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த தியேட்டர்ல போய் வீடியோ பாத்தியா? புரியல. ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த படம் ஓடுறப்போ இந்த டிஎம்கே ஆளுங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இது ஸ்கிரீனிங் போல. அங்க வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் நெட்ல. என்னன்னா, சட்டையில ஸ்டாலின் கூட வச்சுக்கிட்டு ஒருத்தர் வருவாரு. தியேட்டர்ல அந்த சீன் ஓடுது. எல்லாருமே என்ன டைலாக் இது? சொல்லுங்க. எல்லாருமே சமம்னா யாருதான் ராஜா? அந்த டைலாக், தலைவா நீதான் ராஜா அப்படின்னு. இது அந்த டைத்துல ரொம்ப ட்ரெண்டான ஒரு சரியா இருந்துச்சு. படம் ஓடிட்டு இருக்கப்போ, ஸ்கிரீனிங் போயிட்டு இருக்கப்போ என்ன நடக்குதுன்னா, தியேட்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து உதயனா வந்து இந்த டைலாக் பேசுறாரு, எல்லாருமே சமம்னா யாருதான் ராஜாவா இருக்கிறது அப்படின்னு. டக்குன்னு ஒருத்தன் எந்திரிச்சு, தலைவா நீ தான் ராஜா அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா அவன் சட்டையில வந்து ஸ்டாலின் போட்டாரு. இந்த சீக்வன்ஸே படத்துல தான் வருமா? படம் ஓடிட்டு லெஜெண்ட் கத்துவாண்டா. படம் ஓடிட்டு இதெல்லாம். ஆமா, ரியல் லைஃப்ல போதுமா? என்ன சிமுலேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்க நீ? ரியல் லைஃப்ல எல்லாம் போட்டு காட்ட முடியாது. ரியல் லைஃப்க்கே வரல. அங்க படத்துலயே இருக்காங்க. லெஜெண்ட் படத்துலயே இருக்காங்க. லெஜெண்ட் படத்துலயே கட்ட போய் வைக்க வாங்க, எங்க போறீங்க? அதான் ரியல் லைஃப். வாங்க. என்னங்க பேசிட்டு போயிட்டோம். அந்த டைலாக்ல ஒரு क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க. எல்லாருமே சமம்னா யார் தான் ராஜான்னு கேட்பான். எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க ராஜா. எல்லாருமே சமம்னு நினைச்சு எல்லாருமே நினைச்சாங்க எல்லாருமே ராஜாவா? ஆமா. அப்ப எல்லாரும் சமம் பிலாசபி பேசுறாங்க. யாருமே சமம் நினைக்கிறல்ல எல்லாரும், அதுதானே பிரச்சனை. அப்ப எல்லாருமே ராஜாவா? ஆமா. இல்ல, யாரும் நினைக்கல. யாரும் நினைக்கல. நினைக்காதனால ராஜா இருக்காங்க ஆல்ரெடி. ஒயிட் ஹெட்செட் போட்டவங்க மேல ஆல்ரெடி இருக்காங்க ராஜா. ஒயிட் கலர் வயர் ஹெட்செட் போட்டு ஒரு குரூப் இருப்பான், அவங்க தான் ராஜா. ஏன்னா அவங்க எல்லாரும் சமம் நினைச்சுக்காங்க. அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்க பக்கத்துல வரக்கூடாது, வந்தீங்கன்னா போய் வீட்டுல போய் குளிக்கிறது. தோல்ல போட்டுருப்பாங்க. அது ஸ்டைலா தோல்ல இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க வேணும்னா எடுத்து காதுல மாட்டிப்பாங்க. நீங்க எல்லாம் பக்கத்துல வந்து பேசுறீங்கன்னா காதுல எடுத்து மாட்டிப்பாங்க. பேசலாம் கூடாது, வாயில ஜிப்பு வச்சு தச்சு விட்டுருவாங்க.
சரி அது வேணா நீங்க மிஸ்டர் செல்வராஜ் கிட்ட கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார் தெளிவா. யாரு மிஸ்டர் செல்வராஜ் நசிக்கிறீங்க அந்த ஹெட்செட்டை நசுக்கி பிதுக்கி எரியணும்னு பேசிருக்காங்க. எப்ப தப்பா பேசுறீங்க. அவர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன படம்? பரியரும் பெருமாளும் சரியான படம், அழகான ஒரு திரைப்படம். கர்ணனை விட எனக்கு பரியரும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும். பரியரும் பெருமாளோட ஹிந்தி வெர்ஷன் பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. கன்றாவே எடுத்து வச்சிருப்பானுங்க. அருமையான படம் ஆச்சு அது. கஃபே காஃபி டேல உட்கார்ந்து தயவு செஞ்சு வேணாம். காஃபி டேல உட்கார்ந்து இப்ப எதுக்கு ஒரு டாக்டர் வருவாங்க? டாக்டர் திவாகர் பிபிடி பிசியாலஜிஸ்ட், பிசியோதெரபி. சாரி, அவன் வேற ரீசெண்டா ஏதோ ஒரு படம் வந்திருக்கு போலங்க. அதுல வந்து வில்லன் வந்து இது போல பிசியோதெரபிஸ்டா ஏதோ ஒண்ணு பிசியோதெரபிஸ்ட் போல. இப்ப வந்து அதுக்கு வீடியோ போட்டு நான் இந்த திரைப்படத்தை கண்டிக்கிறேன். நடிச்சவங்க அவன ஒருத்தங்க, அவன் நடிச்சிட்டு வீடியோ நடிக்கிறாங்க அப்படின்னா பிக் பாஸ்ல வந்து 100 நாள் வேலை திட்டம் கொடுத்து சக்சஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் 100 நாள் வேலை கொஞ்சம் காசு அதிகமா போட்டு அங்க வந்து அப்படியே டாக்ஸிக்கா ஆரம்பிச்சு இல்லங்க நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா படத்துல சான்ஸ் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், ஹீரோ அந்த ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஆமா, படலாம் சுத்திட்டு இருக்கான். சப்போர்ட்டிவ் ரோல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா, அப்படியே டாக்ஸிக்கா சொன்ன மாதிரி இந்த சந்தோஷ் பிரதாப்னு வந்தான்ல, அவன்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த சந்தோஷ் பிரதாப்ல முன்னாடி இருந்தே அப்படியே சந்தோஷ் பிரதாப் இதுல வரலடா, பிக் பாஸ்ல வரடா. சரி சரி சரி, இப்போதைக்கு பிக் பாஸ் வேணாம். எங்க விட்டோம் நம்ம? ஃபீல் குட் மூவிஸ். என்ன பரியரும் பெருமாள்லாம் பேசுறான், ஃபீல் குட் பேச மாட்டான். சாரிங்க. சரிங்க, இது ரேண்டமா ஞாபகம் வருது. இந்த மொழி படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? மொழி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடான மூவி. ஜோதிகா கடைசியா நல்லா நடிச்ச படம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடிச்ச படம் நீங்க கேப்டன் படம் எல்லாமே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் குட்டா இருக்கும். தேவன் படம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. பாருங்க. இல்ல இல்ல தேவன் தான். ஹே டு வாட் இஸ் இட்? சண்டிகர் 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 எனி அதர் மூவி பாஸ் இட் டு மீ. பிடிக்கும் என்னது? இயற்கை படம். இயற்கை படம் உங்க அண்ணன் அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இயற்கை. ஆமா தெரியாதா? ஷாம்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஆமா ஷியாமா. ஷாம், அருண் விஜய். வாரிசு படத்துல விஜய் தம்பி இல்ல அவனுக்கு அந்த நீங்க வாரிசு படம் பாருங்க. ஷியாம் வந்து ஏதோ ஒரு படம் யாரு த்ரிஷாவா யாரோ கூட நடிச்சிருப்பாங்க. இல்லங்க இந்த பாட்டு அப்படியா ஏதோ அந்த இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ காலேஜ் படம் விவேக்கோட சேர்ந்து ஒரு இது வரும். அதுதான் அது லேசா அந்த படம் வந்து நல்ல படம். இன்னொரு நல்ல படம் ஹாரி ஜெயராஜ் பாட்டு நல்லா பாட்டுருக்கும். அது பாட்டு பாட்டு மாறன்ட்டு சொல்றேன். படமும் சொல்லல, த்ரிஷாவும் ஷாமும் ஒரு ஊட்டி மாதிரி ஒரு ஏரியாவுல அங்கேயும் சச்சின் மாதிரி புகை போட்டுருக்கோம். ஆமா, அங்க புகைலாம் போட்டுருக்க மாட்டாங்க, இருக்கும் பேக்ரவுண்ட்ல. விவேக்லாம் வருவான் அந்த படத்துல. அந்த ஏதோ ஒரு ஒரு என்னது ஒரு பேலஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆமா, அதுக்கு வந்து அவன் விவேக் வந்து ஓனர்ங்கிற மாதிரி கிளைம் பண்ணிப்பான். ஆனா அவன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அவனோட ஃபேமிலி வருவாங்க. அப்போ வந்து அதுவும் ஜெயா டிவில தான் போடுவாங்க. லேசா லேசான படத்துல மட்டும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. காமி லேசா லேசான் தான் பாட்டு வரும். லேசா அது இல்ல பாட்டு. வாயில என்ன வருதோ அதை பாட பாடி வேண்டியது. பாடலைங்க, சொல்ல வந்தேங்க. ஏதோ ஒன்று பாட்டு இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜா இப்ப வந்து ஃப்ராட் யார் தெரியுமா? யுவன் சங்கர் ராஜா. ஃப்ராட் சங்கர் ராஜா ஏன் என்ன பண்ணா? எதுவும் பண்ண மாட்டேன். கோட் பாத்தீங்களா? ஏன் நல்லா இருந்துச்சுல்ல? கோட் 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 அவ்வளவுதானே. இவர் கொஞ்ச நேரம் பண்ணது அது. லியோல மட்டும் லியோன்னு கத்திடுவோம்னா பரவாயில்ல, மியூசிக் போட்டேன் பண்ணிட்டு இருக்காங்க.
பாட்டிலே கொக்கொக் தான். வானம்லாம் தெரியுமா? அந்த குண்டு சிம்பு ஒல்லியா இருக்கும்போது 2010 to 10 கூட இல்ல 2005 ல இருந்து ஒரு 15 வரைக்கும் யுவராஜ் யாரா யுவராஜ் சிங்? இல்ல அவர் படம் நடிச்சது எனக்கு ஞாபகம் இல்லையே. இல்ல 65 பாட்டு போடுவாரு. ரைட்டு. we remember யுவராஜ் சிங் ராஜா DJ music யுவராஜ் சிங் ராஜா பிளேயிங் மியூசிக். யுவராஜ் சிங் ராஜா யுவராஜ் சிங் ராஜ்புட் ராஜ்புட் டக்குன்னு தொங்கிரும். ப்ரோ அதான் மிளகு ரசத்தை உள்ள சேர்த்தா அப்படிதான் இவன் இருக்கும். நம்மள கேன்சல் பண்ணி யாருக்கு விட்டுறாரு. புரியாதுக்கா. அது எப்படி இதை உட்காந்து டீகோட் பண்ணுவாங்க. யுவராஜ் சிங் ராஜ்புட். அதான் ராஜ்புட்டும் பானா, தொங்குறதும் பானா, இவனுக்கு புரியாதும் பானா. உனக்கு புரிஞ்சா தெரியாது. எனக்கே புரிஞ்சிருக்கா ஆமா, உனக்கு correct. இவனே பெரிய ஜெட்டுக்கே புரியுது. இவனே பெரிய தர்க்கு இதுதான். ரைட். வேற ஃபீல் குட் மூவி தான். மாதவனா பிளாஸ்பேக்ல வருவான் தெரியுமா? மாதவன் வருவானா? இவன் feel good படத்தை நீ பேசலாமா? மாதவன் எங்க வருவான்? ஆரம்பிச்ச மாதிரி அந்த 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 குழந்தைய தூக்கினவங்க என்ன படம்? ஏய் அவன் வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஏய் இந்த ஒரே நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. நீ பார்த்த ஃபீல் குட் மூவி என்ன படம்டா? அதான் சொன்னேன்ல யா 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 யாரு நீ மூவி? அதுலயே அவன் சொன்ன கட்கொண்டு வரும். ஏய் அவங்களுக்கு கல்யாணமே ஆகல. வெண்மேகம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? பாருங்க, பார்த்தா தெரியும் அவன் சொன்னது. அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் ஆயிருந்துச்சு. அவன் வந்து ஹரிஷ வேடிக்கை பார்த்தா சொல்றான், நான் என் தர வேடிக்கை பார்த்தா. தனுஷ் நயன்தாரா வேடிக்கை பார்ப்பான், தனுஷா ஒருத்தன் வேடிக்கை பார்ப்பான். அதை நீ பார்த்து மறந்துட்டேன். 10 தலை பார்த்திருக்கேன். 10 தலை என்னாச்சு? கௌதம் கத்திக்கு அது ஒண்ணு. என்ன கலர் சாயுதம் பூசிட்டு வந்துருவானா? அது வந்து அட்மான் நெக்ஸ்ட் இயர் அவர் ஒல்லி ஆயிட்டாரு. குண்டு பீரியட் மட்டும் தான் நானு அடிச்சா, அப்ப மட்டும் அடி. ஈஸ்வரன் வருவாங்க. மகாநாடுல ஈஸ்வரன்ல ஒல்லி இல்ல, மகாநாடுலயே வெயிட் போட்டாங்க. அவன் அடுத்து மகாநாடுலயே சில சீன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாங்குல மட்டும் அது பாதி பாதி எடுத்தாங்க. சாங் மட்டும் அந்த ஒரு நகரத்துல குண்டா இருப்பான் ஆளு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒல்லியா ஷ்ரிங்க் பண்ணிருப்பானுங்க. ஆக்சுவலி என்னன்னா கோவிடுக்கு முன்னாடி மாடல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பாட்டுல குண்டா இருந்தான். அதுக்கப்புறம் கோவிட் வந்து தலையை வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. படத்துல இருக்கிறதே ஒரு பாட்டு தான், ஒழுங்கா வந்து வெயிட் இல்ல. அந்த படத்துல ஒரு பாட்டு வச்சதே பெரிய விஷயம். கரெக்ட். மொத்த படமே 30 நிமிஷம் திரும்ப திரும்ப ஓட்டிட்டீங்க. பாட்டையே 3/4 நேரம் ஓட்டிட்டு ஒரு பாட்டு தான் இருந்துச்சு. சரி சிரிப்பா ஆடி இருப்பாங்க அந்த பாட்டுல. மிகப்பெரிய தன்னும் பசன் அந்த பாட்டு. அவனை போட்டு அவனே வந்து இது பண்ணிப்பான். ஹிப்ஹாப் தமிழா சுந்தர்சி படம் அவரு ஒரு fraud. இல்லாம எப்படி இருக்கும்? 3 ஃப்ராடு. சிம்பு, சுந்தர்சி, ஹிப்ஹாப் தமிழா. கூட இன்னொன்னு மேகா முன்னாடில இருந்து fraud தான். அவன் நடிச்சதே நான் பார்த்ததே தெரியாது. அவனுக்கு என்ன படம் ஓடுச்சு? அவளுக்கு ஒரு படமும் ஓடல. படமும் ஓடலைங்க. வந்ததுல இருந்து எந்த படம் நீங்க படத்தை எடுத்து 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணீங்கன்னா எப்படி ஓடும்? அவளுக்கு தலைவி நீங்க அப்பவே படம் எடுத்த உடனே ரிலீஸ் பண்ணி துருவ நட்சத்திரமா? அது பத்திரமா இருக்கு, அது பத்திரமா இருக்கு. அது அவ்வளவுதான். நான் பல வருஷமா அந்த பாட்டை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஆள் எவ்வளவு படம் அடைச்சிட்டு இருக்காரு தெரியுமா? ஆளுக்கு 100 ரூபாய் காசு போட்டு கடனை அடைச்சு விடுக்கடா, படம் வரட்டும். ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கலாம். அந்த ஆள் விட்டு படத்துல நடிக்க போயிருவோம். எவ்வளவுதான் கடன் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நடிக்க தெரியல, விட மாட்டான் அவன். பார்த்திபன் கண்ணு ஜாம் ஆயிருக்கு. ஐயோ, அதுல வேற அவளை வச்சுக்கிட்டு இது ஒண்ணு பார்த்தேன்டா ஆக்சுவலா. என்னதுங்க அந்த 2015 16 அந்த படம். என்ன படம்? துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரம் இல்ல 16 நட்சத்திரம் வந்து 2014 எடுத்த படத்தை தலைவர் இப்போ பத்திரமா வச்சிருக்கான். 8 வருஷம் ஆச்சு, இன்னும் ரிலீஸ் பண்ணல. 8 மாசத்துக்கு எடுத்த படத்தை தொலைச்சிட்டாங்க. இல்ல அது ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சது. என்ன பண்ணுது? எடுத்து வச்சாங்க. ரஜினி தான் எடுத்து வச்சிருக்கான், எனக்கு தெரியும். படம் வெளியே போனா என் மானம் போய். ஆக்சுவலா அது ரொம்ப கரெக்டான டிசிஷன். ஏன் இப்ப பின்னாடி பீஸ்ட் மாதிரி படத்துல நடிச்சுட்டு என்னங்க பீஸ்ட்ல யார் நடிச்சா? அந்த மாதிரி யாரும் கூடாதுல்ல. ஓ
அதனால ரஜினி ஜாலியா இருக்கு. இல்ல படம் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறது வெளியே வந்தா ரஜினியை பாட ஏத்திருப்பாங்க. இல்ல அது கெஸ்ட் ரோல் தான், நியாயமா கெஸ்டா மட்டும் நடிச்சுட்டு போயிருக்கணும். சிம்பு 10 தலையில என்ன பண்ணானோ அதுதான் ரஜினி லால் சலாம் பண்ணி என்னது படத்தை டேக் ஓவர் படத்தை பண்ணாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டாரு. என்ன இருந்துச்சுன்னு ஆரம்பிச்சாங்க படத்துல. டேக் ஓவர்னா இப்போ ஒரு உங்க அண்ணா உதயம் என்ன படம் வந்தது வடிவேலு மாமன்னனா? ஆமா. வடிவேல் வரைக்கும் நல்லா இருந்துச்சு படம். படத்துல வடிவேல் தான்டா ஹீரோ. அவர் பேர் தான் டைட்டில். வடிவேல் தான் ஹீரோவா? ஆமா, அவர் பேர் தான் டைட்டில்லாம் இருக்கு. அப்ப நீ உட்கார்ப்பா. அப்ப இல்ல இன்னொருத்தர் அது ஒண்ணுதான். உட்கார்ப்பா. அப்ப வெள்ள சட்டை போட்டுட்டு ஒருத்தர் வருவாரு கேரளாக்காரரு, அவர் தானே ஹீரோ. ஐயோ அவன் பேர் நல்ல பேருனா ரத்னவேல். ரத்னவேலு. அவர் தானே அவன் இல்லையா? கிடையாது. நீங்க ஏமாத்திட்டீங்க. சரி. கட் அவுட்லாம் வச்சிருந்தாங்க. திரு மாரி செல்வராஜ் அவர்கள் கதையை சொல்லும் போது ப்ரொடக்டர்ஸ் யாருன்னு தெளிவா சொல்லுங்க. நாங்க பாருங்க ரத்னத்தை ஹீரோ நடத்திட்டு இருக்கோம். ஆவரேஜ் காஸ்டிஸ்ட் பிஹேவியர். ஊர்ல போய் போஸ்டர் எடுத்துட்டு பாரு. எங்க பரியர் பெருமாள்லயே வந்துட்டு ஐயா 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 அவன் இப்பதான் நல்ல படம். ஐயா சும்மா இருக்கீங்க. எதையாவது சொல்லி கெடுத்துட்டு போயிடாதீங்க. என்ன பரியர் பெருமாள்ல அவங்க அப்பாவை ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யார் அப்பாவா? அந்த ஆனந்தி அப்பாவை. ஐயோ மனசாட்சி இருக்கா ஐயோ உனக்கு? எனக்கெல்லாம் வந்துட்டு கர்னல்ல ஹீரோ கொண்டு நல்லா கொந்தளிச்சு லவ் மேரேஜ் தானே பண்ண நீ? உங்க லவ் மேரேஜ் தானே பண்ண நீ? கரெக்டா பாத்து பண்ண. ஐயோ இல்லடா இப்போ நட்டிய கொண்டுனாலும் கொந்தளிச்சுட்டு இன்னும் ஹீரோவே கொண்டுட்டாங்க. என்ன படம்? கர்ணன். ஏங்க கர்ணன்ல நட்டி ஹீரோவா? இவர் ஆன்டாகனிஸ்ட்னா ஹீரோ நினைச்சிட்டு இருக்காருங்க. அர்த்தம் தெரியாம சுத்திட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது என் படத்துல நட்டி தாண்ட ஹீரோ. ஆவரேஜ் ஜாதி வரியன். மதுரைனா வேற என்ன? யோசிச்சு பாரு, அந்த வெயில்ல வந்து நிக்கிறான். யாரு தரல? அது எவ்வளவு பெரிய தப்பு. கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவன் பாருங்க ஊரை சேர்த்து அடிச்சான் பாருங்க. நீ சொல்ற எல்லாமே புரியுது தப்பு. ஏன் யாரு தரல? வேணாம். தயவு செஞ்சு வேணாம் அதெல்லாம். ஒரு போலீஸ்காரர் என்றும் பாராமல் ஏண்டா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கேன். ரா பகலா உட்கார ஒரு சேர் தானே கேட்டா. அவன் என்ன எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு, உள்ள போய் ஏசி போட்டு. இல்ல இல்ல அவர் வெள்ளை கலர் ஹெட்செட் எடுத்து காமிச்சிருக்க மாட்டாரு. 37 நிமிஷமா ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. 5 நிமிஷம் கூட நீங்க ஃபீல் குட் பத்தி பேசல. அதெல்லாம் பேசியாச்சு போ. உனக்கு தெரியல நீ பேசலாம். எபிசோட்ல வந்து போல் போடுறேன். என்ன பேசிருக்கோம்? 5 நிமிஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லலாம். ஃபீல் குட் மூவி பேசியிருக்கோமா இல்லையா? பேசிருக்கீங்க, கேஸ்டா பேசிருக்கீங்க. நீ என்ன பேசுன? கெஸ்ட் அப்பியரன்ஸ். இதெல்லாம் லால் சலாம் ரஜினி வந்திரியா? இல்ல கெஸ்ட் அப்பியரன்ஸ்னா இப்படி இருக்கணும். அதான் உன்னை வேணா இது எபிசோட் போடுறப்ப கெஸ்ட் அப்பியரன்ஸ் போட்டு அஜெண்டர் போட்டுறேன். அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணணும். கெஸ்ட் ஆபீஸ் வரவன் டேக் ஓவர் பண்ணணும். மிளகு ரசமா டேக் ஓவர் பண்றான். அதான் வந்தா எபிசோட் தூக்கிட்டு கிளம்பிட்டான் பாட்டுக்கு. அப்படி எல்லாம் சொல்லுங்க. எபிசோட் எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் போறதே அவனுக்கு கை மட்டும் வழியே இல்ல. வார்னிங் போட்டு போட வேண்டியதா இருக்கு மக்கள். அன்கட் வெர்ஷன் சொல்லிட்டு இவன் பேசுறது அப்படியே ஃபுல்லா எடுத்து போடுறான். அன்கட்னு அவன் எடுத்து பாரு ஏதாவது பண்ணிரப்பா. அப்பன வருஷம் கேக்குறதுக்கே ஆள் இல்லையா? எங்களோட ஃபாலோவர்ஸ் பத்தி உனக்கு தெரியல. அதுலயே ஒருத்தன் மிளகு ரசம் வேணும்னு கேக்குறான்டா. அவனுக்காக கொடுக்குறோம். தேடிட்டு இருக்கான்னா இந்த எபிசோட்ல அவ்வளவுதான் மாட்டிக்கிட்ட நீ. அடுத்து இப்ப அவன் மெசேஜ் போடுவான். அவனை அடிக்கிறது சரி, என்னையாண்டா அடிக்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு எபிசோட் கேட்டா டாபிக் ஆக்கி அடிக்கிறீங்க. சரி ரைட். ப்ரோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அவர் ஒரு எபிசோட் கேட்டதுக்கு போட்டிருந்தான். அவன் பிளாக் பண்ணிட்டு ஓடுறப்ப அவன் இன்ஸ்டாகிராம் பேஜ். இல்ல நாங்க தேடி கண்டுபிடிச்சு விட மாட்டோம். We will bind you. We will kill you. We will send மிளகு ரசம் to you. We will send மிளகு ரசம். சரிங்கய்யா ரைட். வேற ஏதாவது படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயா வேற மாதிரியா? இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ண சார். சரி நான் வேணா என் பேசி விட்டு கட் பண்ணி எடிட் பண்ணி ரெடி போட்டுக்கோ. இல்ல பரவாயில்ல முடிச்சிரும். டைம் ஆயிடுச்சு. 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நானும் வீட்டுக்கு போகணும். சரி ரைட். சரிங்கய்யா வேற எதுவும் படம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இருக்கு படம்லாம் இருக்கு. தான் படம் தெரியல. படம் நீ போய் என்ன பண்ணு, பார்ட் 2 போடுவோம். நீ பார்ட் 2 போடுவோம். நீ படம்லாம் பார்த்துட்டு ஹீரோ கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. இருக்காரான்னு முதல்ல வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட வேணடா காஸ்ட் பண்ண யாருன்னு பாத்துட்டு சொல்றான். லேசா வாதம் இருக்காங்க. இப்பதான் கேஸ்ட் பார்க்காதன்னு சொன்னா இப்ப கேஸ்ட் பாத்துறாங்கற. நினைச்சு பேசுறியா நீ? எபிசோட் முடிச்சிட்டு நான் ஃபாலோ வர்றேன். காஸ்ட் பாப்பேன். கேஸ்ட் என்ன பின்ன எப்படி ஓட்டு வரும்? வாட் கைண்ட் ஆஃப் கிளாஸ் வாட் கைண்ட் ஆஃப் கிளாஸ் அது வெளிய பேசுறது சொன்னா சமூக நீதிட்டு. சரி ரைட். சொல்றா தலித்
இந்த எபிசோட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு டீம் பேசிட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தோணுது வேற. ஐயா கான்ஃபிடன்ஸ் எபிசோட் நல்லா தான். சரி எல்லாரும் போலீஸ் கேஸ் ரெடி ஆயிக்கோங்க. எது போலீஸ் கேஸா? நான் எதுவும் பண்ணலையே. நீங்க லியோ தப்பிச்சிருவீங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு என் மேல கேஸ் போடுறீங்க. அப்படியே போட்டு பாட்காஸ்ட் முடிச்சு வீட்டுக்கு ஸ்கூட்டில வெட்டிட்டு இருப்பாரு. நான் டக்குனு அவனு கூட சேர்ந்து நீங்க பண்ணலாம் ராங்கன்ட்டு போயிருவேன். ஓஹோ டோட்டலி ராங். ரைட். எபிசோட் எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. நல்லா வந்தா சந்தோஷம். போய் எடிட் பண்றப்ப தெரியும். சரி நல்லா வந்தா சந்தோஷம். எல்லாரும் அப்படியே மிளகு ரசம் சாப்பிட்டீங்களான்றதா எங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சாப்பிட்டுருவாங்க, அது அவங்க பாத்துப்பாங்க. மிளகு ரெடியா இருக்கு. ஆமா சரி, நீங்க மே 1ஆம் தேதி காலையில ஊட்டியில இருந்தீங்கன்னா மிளகு மிளகு ரசத்தை பார்க்கலாம். 2 வாட்டிக்கு மேல சொல்லிட்டோம். இதுக்கு மேல மிளகு ரசம் ரிட்டர்ன் வரக்கூடாது. இப்படிக்கு அண்ணன் விழுதுகள் ரிட்டர்ன் வரக்கூடாது. சரிங்க ரைட்டு. அப்புறம் முடிச்சிடும் எபிசோட. எல்லாரும் அப்படியே வணக்கத்தை சொல்லுங்க. ஒரு வணக்கம் போடும்னா வேற ஏதோ அவர் தான் சரிங்க முடிச்சிடும். அந்த எண்டு மியூசிக் போட்டு விட்டுரு. சரி எல்லாரும் வணக்கத்தை சொல்லி முடிங்க. வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் முதல் ஆரம்பிக்காதரா. ஐடென்டி கிரைசிஸ் வரமாட்டீங்க. சார் ரைட்டு. பாய் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாத, போதும் முடிச்சு. சரி சொல்லுங்க, எல்லாம் பாய் சொல்லுங்க. பாய். என்ன யார் சொன்னது பாய? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, சொல்லிருங்க. லெஜெண்ட் பாய் சொல்லுங்க. கடைசியா தான் சொல்லுவேன். பாய் லெஜெண்டரியா சொல்லுங்க. டேய் நான் லாஸ்ட் டைம் மாதிரி சொல்லாம பேசிட்டாம அமைதியா இருப்பேன்டா. ஏய் என்னடா மிரட்டு? எங்க அப்பா கூட்டிட்டு வரேன். எங்க அப்பா குடிக்கிறீங்க என்ன பண்றேன் பாருடா. சரி ஏகே சொல்லி விடுங்க. நான் உங்களை ஏகே. இருங்க. நீங்க எதுக்கு ஏகேன்னு எதுக்கு பேர் வச்சீங்க? நான் எங்கடா நீங்க ஜாயின் பண்ணப்ப சொல்லவே நடக்குதெல்லாம் இருக்கும்போது பேரை குட்டிச்சு போய் உங்க அண்ணாச்சி உங்க ஏகேன்னு ஆரம்பிச்சு நான் பேரை டிஸ்கார்ட் சர்வர்ல நேம் வச்சிருந்தத பார்த்து அப்படி சொன்னா. பேரை ஆர்த்தர் கேலகன்னு வச்சிருக்கேன்டா. அததான் அப்ப அது ஏசி இல்ல, கேலகரி கே போட்டியே நீங்க. இருக்கு கரெக்ட். தற்குறி பாரு, சி யா கேன்னு தெரியாம கே போட்டாச்சு. ஏகே தற்குறி. அப்ப நம்ம பேர்லாம் ஸ்டைப்போட வைப்போம். இல்ல என் பேர் கரெக்டா தான் இருக்கு. ஐ எம் இன்வின்சிபிள் அண்ணாச்சி. என்ன 2 பேரும் செத்துக்கிட்டு இன்வின்சிபிள் அண்ணாச்சி இருப்பாரு. அதான் சொல்ல வராரு. நான் வந்து அந்த வில்ற மீட்டு மீச வச்சுட்டு வருவேன். மீச வச்சுட்டு வர மார்க்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்தர் கேலகன் தான் இருக்கேன். இது அண்ணா சொன்ன இன்ட்ரோ கொடுக்கும்போது உங்களுக்கு ஏகேன்னு ஆரம்பிச்சாரு. நீங்க உங்க ஃபுட்பால் ஜெர்சி பின்னாடி என்ன போட்டுருப்பீங்க? ஏகேன்னு போட்டுருப்பீங்க. அதனாலதான் இல்லடா இவர் ஏகேன்னு சொன்னாரு. நான் Discordல போஸ்டர்ல எல்லாம் அஜித் போட்டோ எடுத்து போட்டு வச்சேன். அக்கவுண்ட் ஓபன் பண்ணா ஆர்த்தர் மார்கன் போட்டு வைக்கிறாரு. ஐயோ என்னையா பண்றேன்ற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே யோசிச்சேன். ஏகேன்னு வச்சுட்டு ஆர்த்தர் மார்கன் போட்டு. ஆமா தானே. ஆமா ஓடு எடுத்து மாட்டிட்டு. நீங்க வந்து அப்ப ஆமா கிடையாது, ஃபீனிக்ஸ் நீங்க. ரெட் டிராகன். ரெட் டிராகன். அது இப்பதான்டா. அப்கிரேட். அவர்தான் ரெட் டிராகன். இவங்க எல்லாம் ஆமா கொஞ்சம் தான். டீம் ரெட் டிராகன் நாங்கெல்லாம். அதான் போக்கேமான்லாம் ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபார்ம்ல ஒன்னு இருக்கும், அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்ந்துரும். ஆமா கொஞ்சம் வளர்ந்து ரெட் டிராகன் ஆகுதா? என்னடா கணக்கு? அப்கிரேட் ஆயிருச்சு. சும்மா இருங்க. எப்படி அப்கிரேட் ஆகலாம்? ஆமா எப்பறம் ரெட் டிராகன் ஆகுங்க. இந்த ரியாலிட்டில ஆகும். பூனையோட கலந்து அனில் பாலிடிக்ஸ்ல நிக்கிறப்போ ஆமா ரெட் டிராகன் ஆக கூடாதா? சரி வேணாம், ரொம்ப கான்ட்ரோவர்சியா பெருமாள் முடிச்சிருவோம். இப்போதைக்கு முடிச்சிருவோம். நன்றி மக்களை விடைபெறுகிறேன். நன்றி அண்ணாச்சி.